எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து ஆடி வெள்ளி 2வது வாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில்ல எல்லா கோயில்லயுமே கூழ் ஊத்துவாங்க. எல்லாருமே நேர்த்திக்கடன் போட்டு இன்னைக்கு கூழ் ஊத்துவாங்க. எந்த அம்மன் கோயிலுக்கு நீங்க போனீங்கனாலும் கண்டிப்பா கூழ் கிடைக்கும். இன்னைக்கு என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோகம் தான் சொல்லப் போறேன். ஸ்லோகத்தோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த திருமண தடை, இல்லாத தொழில் தடை, ஏதாவது ஒரு தடை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தடை நீங்கிறதுக்காக நான் அந்த ஸ்லோகம் சொல்றேன். ஏன்னா ஸ்லோகத்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா, நான் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடுறப்ப இந்த ஸ்லோகம் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத நெனச்சுட்டே இருந்தா மட்டும் பத்தாது. அத நம்ம பண்ணணும்னு நெனச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. கல்யாணத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அப்படி இப்படி எப்படி எப்படியோ முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் ஒரு சின்ன தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால நின்னு போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை நீங்க கரெக்ட்டா சாமி கும்பிடுறப்ப சொல்லுங்க. கண்டிப்பா எல்லா தடையும் நீங்கி உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? நளின சயன சக்கரம் பாஸ்கரர் அருளிய சக்கரம் கிரிவருகுல சக்கரம் கேசவசாமி சக்கரம் அசுரதகன சக்கரம் காலதண்டோப சக்கரம் பவது பவது சக்கரம் பாதுமாம் விஷ்ணு சக்கரம். இந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். சரியாயிடும். சரிங்களா? எல்லா தடையும் நீங்கி போயிடும். எல்லாருக்குமே எல்லா தடையும் நீங்கி நல்லதே நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் டெய்லி காலையிலயும் விளக்கு போடுங்க, சாயங்காலமும் விளக்கு போடுங்க. ஏன்னா வீட்டுக்கு விளக்கு போட்டது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க வீட்டுக்கு நிலையில உள்புறமா குலசாமி மண்ணு கட்டி வச்சிருப்பேன் நானு. அதுவும் நல்லதுக்கு தான். நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.